வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட பெஸ்ட் ஃபீல் குட் திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யோகி பாபு அவர்களுடைய பொம்மை நாயகி திரைப்படம் 2023 பிப்ரவரியில் வெளியாகி பெஸ்ட் ஃபீல் குட் திரைப்படமாக மாறி இருக்கு. இந்த படம் எஸ்என் இயக்கத்தில் யோகி பாபு, ஹரிகிஷோர், அன்பு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் யோகி பாபுக்கும் அவங்க குழந்தைக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் எப்படி, யோகி பாபு அவங்க ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறார், அவங்க குழந்தைக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலேருந்து எப்படி குழந்தையை மீட்டெடுக்கிறார் அப்படிங்கிறத ரொம்பவே டிஃப்ரெண்டான ஜானரில் காட்டியிருப்பாங்க. அடுத்த ஃபீல் குட் திரைப்படமாக கிடா திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் வெங்கட் இயக்கத்தில் காளி வெங்கட், பூ ராமு, திலீப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு தாத்தா பேரன் அவங்க வளர்த்த ஆடை சம்மந்தமாக வைத்து ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் திரைப்படத்தை கொடுத்துருப்பாங்க படக்குழு. அந்தளவுக்கு படத்தை பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடினாங்க. தீபாவளி அன்னைக்கு வெளியான இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக தோல்வியை தழுவினாலும் விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த ஃபீல் குட் திரைப்படமாக ஜிவி அவர்களுடைய அடிய திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில். இந்த படத்தில் ஜிவி, கௌரி, வெங்கட் பிரபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் டிஃப்ரெண்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் திரைப்படமாக 2023 வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த ஃபீல் குட் திரைப்படமாக பார்க்கிங் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. பார்க்கிங்னு டைட்டிலுக்கு ஏற்றாற் போல இந்த திரைப்படத்துடைய கதையை காதல் கலந்த ஒரு த்ரில்லர் கதையா இயக்குனர் எடுத்திருப்பார். இந்த படம் இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், இந்திரஜா, எம்எஸ் பாஸ்கர் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2023 வெளியான ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் திரைப்படமாக இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த ஃபீல் குட் திரைப்படமாக ஐடி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் இயக்குனர் மந்திரமூர்த்தி இயக்கத்தில் சசிகுமார், பிரீத்தி, புகழ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வருடம் வெளியான படங்களே ஒரு பெஸ்ட்டு திரைப்படம்னு சொல்கிற அளவுக்கு ரசிகர்களுக்கு கவர்ந்த ஒரு படமாக இந்த படம் மாறி இருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபீல் குட் திரைப்படமாக இந்த லிஸ்ட்டில் இந்த படம் இடம்பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த இடத்துல போர் தொழில் திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் விக்னேஷ் ராஜ் இயக்கத்தில் சரத்குமார், அசோக் செல்வன், நீலா, விமல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் படமாக இந்த வருடம் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. அடுத்த படமாக இருக்கப்பற்று திரைப்படம் இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் யோகராஜ் இயக்கத்தில். இந்த படத்தில் விக்ரம் பிரபு, சதாசிநாத், விக்ரான், சி, அபர்நதி மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் கண்டிப்பாக குடும்பங்கள் பார்க்க வேண்டிய, அதுவும் கணவர் மனைவி பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி படத்தை பார்த்தவங்க விமர்சனம் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் மூவியாக இந்த படம் 2023 இருக்கு. அடுத்த பெஸ்ட் ஃபீல் குட் திரைப்படமாக ஜோ திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் ஹரிதரன் ராம் இயக்கத்தில் ரியோ ராஜ், மாளவிகா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு பெஸ்ட் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு இந்த திரைப்படம் இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி சிறந்த ஃபீல் குட் திரைப்படமாக இடம்பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் அடுத்த ஃபீல் குட் திரைப்படமாக குட்னி திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் சந்திரசேகர் இயக்கத்தில் மணிகண்டன், மீதா குருநாத், ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இந்த வருடம் வெளியாகி ரசிகர்களை அதிகமாக கவர்ந்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் முதன்மை இடம் பிடிச்சிருக்கு. அந்தளவுக்கு பெஸ்ட்டு ரொமான்டிக் காமெடி ஃபீல் குட் திரைப்படமாக இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த ஃபீல் குட் திரைப்படமாக டாடா திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. கணேஷ் கே பாபு இயக்கத்தில் கவின், அபர்ணாதாஸ், விடிவி கணேஷ், பிரதீப் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி 20 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அந்தளவுக்கு பெஸ்ட்டு ரொமான்டிக் காமெடி திரைப்படம், பெஸ்ட்டு ஃபீல் குட் திரைப்படம் அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட படமாக இந்த லிஸ்ட்டில் இந்த படம் இடம்பெற்றிருக்கு. இந்த லிஸ்ட்டில் இறுதி ஃபீல் குட் திரைப்படமாக சீதா திரைப்படம் இடம்பெற்றிருக்கு. இந்த படம் இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் சித்தார்த், நமிசா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. அனைத்து பேரண்ட்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. படத்தை பார்த்தவங்க எல்லோருமே பாசிட்டிவ் விமர்சனம் கொடுத்துருந்தாங்க. பாடல் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியும் பெற்றிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபீல் குட் திரைப்படமாக இந்த படம் 2023 மாறி இருக்கு. ஸோ இந்த படங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் 2023 தேட்டரில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை கவர்ந்த பெஸ்ட்டு ஃபீல் குட் திரைப்படமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்க? இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய ஃபேவரட் ஃபீல் குட் திரைப்படம் இது? இந்த லிஸ்ட்டில் இல்லாத வேறு எந்த திரைப்படத்தை நீங்கள் பெஸ்ட்டு ஃபீல் குட் திரைப்படம்னு 2023 பார்க்குறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.